கைதான்ப்பா வந்துச்சு, திரும்ப கேட்கல. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? எங்கப்பா போவேன். யாரோ பாடினாங்களே, யார் இது? பிரியக்காவா? ஆண்டியா? எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு. அப்பா நீங்க எனக்கு இருக்க, அப்பா chapter 1, நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். எத்தனை பேர் புதிய ஏற்பாட்டில் தேடுறீங்க? எடுத்துட்டிங்களா எல்லாரும்? இப்போ யாரெல்லாம் எடுத்தீங்களோ நீங்கள் சத்தமாக வாசிக்கும் போது உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கேட்கணும். ஏன்னா ஒருவேளை அவங்க எடுக்க தெரியாதவங்களோ இல்லை படிக்க முடியாதவர்கள் அவங்களும் இருக்கலாம். ஆகையினால நீங்கள் வாசிக்கிற சத்தம் அவங்க செவிகளில் கேட்கணும். நெகேமியா சாப்டர் 1. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். வாசிங்க. ஓகே, எத்தனை பேர் நெகேமியா புஸ்தகத்தை வாசிச்சிருக்கீங்க? வாசிச்சிருக்கவங்கள ஒரு இல்லையா சொல்லுங்களேன். ஒரே ஒரு வேலையிலே தான் வருது. அப்படின்னா நிறைய பேர் வாசிக்கல, நெகேமியா வாசிக்கல இல்லையா? த புக் ஆஃப் நெகேமியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக். ஏன் தெரியுமா? ஏன்னா அவனுக்காக அழலை, தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய ஜனத்துக்காக, தன்னுடைய தேசத்துக்காக அழுதான். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி யார் அப்படி அழுவா? எனக்காக கொஞ்ச நேரம் அழுடா அப்படின்னா யாருன்னா அழுவாங்களா? இல்லையா? எனக்காக கொஞ்ச நேரம் நீ அழு அப்படின்னா யாருன்னா அழுவாங்களா? The verse Bible says like this. Go to the third verse. ஓகே, அதற்கு அவர் இப்போ நியூஸ் என்ன வருதுன்னா, நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், ஆனால் அல்லங்கம் இடிக்கப்பட்டு இருக்கிறது, அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறது.
உங்களுக்கு புரியுதா இல்லையா? அலங்கம் அப்படின்னா நம்ம சுற்றி ஒரு காம்பவுண்ட். யோபுவை சுற்றி ஆண்டவர் வேலி அடைத்திருந்தார். எரிகோ ஒரு மதில் இருந்தது. இட்ஸ் அ காம்பவுண்ட். எருசலேமை சுற்றிலும் ஒரு அலங்கம் கட்டப்பட்டு இருந்தது. ஆனால் இப்பொழுதோ அந்த அலங்கம் இடிப்பட்டதோ, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதும். இந்த வார்த்தைக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். என் வீட்டில் நான் எனக்குன்னு ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கேன். என் கணவனாருக்குன்னு ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு பவுண்ட்ரி வச்சுருக்கேன், ஒரு லிமிட் வச்சுருக்கேன் இல்லையா? ஆனால் இன்னைக்கு அந்த பவுண்ட்ரி, அந்த லிமிட் இடிக்கப்பட்டு இருக்குது. அது சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கி சமாதானம் இல்லை? வெளியில் நாம் சிரிக்கலாம், பேசலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே, மனதுக்குள்ளே நமக்கு சமாதானம் என்று ஒன்று இருக்காது. காரணம், அலங்கம், த காம்பவுண்ட், நம்ம சுற்றிலும் போட்டிருந்த இந்த வேலி அது இடிக்கப்பட்டதாக இருக்கிறது. யோபுவுக்கு கர்த்தர் வேலி போட்டிருக்கிற வரைக்கும் துன்பம் வரலை. எப்போ வேலி தகர்க்கப்பட்டதோ துன்பம் வந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு வேலியை போட்டு வைத்திருக்கிறார். இந்த வேலி தொடர்ந்து நிற்கணும்னா நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அங்கேருந்து வந்தவங்க ஒரு நியூஸாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கேருந்து கேட்டவன், நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நெகேமியா அரண்மனையில் இருக்கிறான், ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிறான், நல்ல சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த செய்தியை கேட்ட உடனே இந்த வார்த்தை, நெக்ஸ்ட் வாஸ், இந்த வார்த்தைகள் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது, சில நாளாய் துக்கித்து, உபவாசித்து, மன்றாடி. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது இன்றைக்கி எத்தனை பேர், நான் பிரசங்கம் தான் பண்ண போகிறேன், ஆனால் நீங்கள் எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுதே உங்கள் குடும்பத்தையோ, உங்கள் வீட்டாரையோ, உங்கள் பிள்ளைகளையோ, உங்களுடைய கணவனாரையோ யாரை நினச்சி அப்படியே மனசுக்குள்ளே ஜெபிக்கிறீங்களோ, ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? கமான், ப்ரே, எவ்ரிஒன் ப்ரே. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது ஜெபிங்க, ஜெபிங்க. மௌனமாக இருக்க வேண்டிய நேரம் அல்ல, ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம். ஜஸ்ட் ப்ரே, ஜஸ்ட் ப்ரே. அலங்கம் இடிக்கப்பட்டு இருக்கிறதே, அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறதே, நான் மட்டும் எப்படி ஆண்டவர் அரண்மனையில் நிம்மதியாக இருப்பேன்? என் ஜனம் இப்படி வாடி வதங்கி கொண்டிருக்கும் பொழுது, என் ஜனம் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நான் மட்டும் எப்படி ஆண்டவர் அரண்மனையில் சுகமாக இருப்பேன்? ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, எங்களுக்கு இறங்க மாட்டீரோ? எங்களுக்கு இறங்க மாட்டீரோ? இறங்கமாப்பா. எவ்ரிஒன், எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஓ எஸ் ஜீசஸ், நடத்தி வந்தீங்க நாளும் நீங்கள் யாரும் பாடுதல், நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. தாங்கி கொண்டீங்க, கரத்தில் ஏந்தி கொண்டீங்க, தாங்கி கொண்டீங்க, ஏந்தி கொண்டீங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள். எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்களா?
எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இன்னைக்கு உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க போகிறார். நான் சில நாளாய் துக்கித்து அழுது ஜெபித்த ஜெபம் அலங்கம் இடிக்கப்பட்டு இருக்கிறது, அது சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? எனக்கு அதிகாரமும் இல்லை, எனக்கு பலமும் இல்லை, என்னிடத்துல படையும் இல்லை. நான் என்ன செய்வேன் ஆண்டவர்? நான் ஒரு அற்ப மனிதன் ஆண்டவரே. அல்லேலூயா. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. கால் பலத்தால் கடந்து பார்த்தேன். எஸ் லார்ட். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அவன் துக்கித்து அழுதான். உங்க வீட்டை நினைச்சு எத்தனை பேர் அழறீங்க? உங்க குடும்பத்தை நினைச்சு எத்தனை பேர் அழறீங்க? உங்க தகப்பனை நினைச்சு எத்தனை பேர் அழறீங்க? உங்க பிள்ளைகள் நினைச்சு எத்தனை பேர் அழறீங்க? உங்க எதிர்காலத்தை குறித்து எத்தனை பேர் அழறீங்க? உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து எத்தனை பேர் நினைச்சு அழறீங்க? அழங்க. இந்த கண்ணீர் நிச்சயம் பதில் கொடுக்கும். இந்த கண்ணீர் நிச்சயம் பதில் கொடுக்கும். இன்னைக்கு நான் ஒரே ஒரு ஆள் தான். இன்னைக்கு நான் ராஜாவின் இடத்துல கப்பேரர், திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுக்குற ஒரு ஆள் தான். கப்பேரர். நான் ஒரு சாதாரண வேலையாள் தான். ஆனால் நான் ஜெபிக்கும் பொழுது, நான் கண்ணீர் விடும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் கண்ணீரை காண்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது, அல்லேலூயா, ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். எல்லாரும் இந்த வசனத்தை வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து, ஆண்டவரே, இங்கே இருக்கு, டிவியில் இருக்குது, நீங்கள் பைபிளில் தேட வேணாம், இங்கே பாருங்கள், எல்லோரும் இங்கே பார்த்து வாசிங்க. ஆண்டவரே, எஸ் லார்ட், நாங்கள் பாவம் செஞ்சுட்டோம் ஆண்டவரே. ஆனால் நீர் மன்னிக்கிற தேவன் அல்லவா? நீர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? நீர் இறங்க கிருபையின் தேவன் அல்லவா? எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை பாராட்டும் ராஜா. நான் பாவம் செய்யலைன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் பாவம் செஞ்சுருக்கேன். ஆனாலும் நான் கண்ணீர் வடித்தா அது உம்மால பொறுத்து கொள்ள முடியாது. எனக்கு தெரியும் ஆண்டவரே. நான் கண்ணீர் சிந்துனா அது உம்மால தாங்கி கொள்ள முடியாது. எனக்கு தெரியும் ஆண்டவரே, எனக்கு தெரியும் அப்பா. நீங்கள் என்ன ஆண்டவரே பார்க்கிற தேவன். இப்பொழுதும் உமது அடியாரின் ஜெபத்தை கேட்டு, அல்லேலூயா. ஸோ now we are getting into the press. நான் இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். எத்தனை பேருக்கு நான் இன்னொரு 10 நிமிஷம் பேசலான்றீங்க? 5 பேர்ப்பா. திரும்ப கேட்குறேன், எத்தனை பேர் நான் இன்னும் 10 நிமிஷம் பேசலாம்? அல்லேலூயா. அப்போ கூட பிரியாக்கா கை தூக்கலப்பா. ஆமென் ஜீசஸ். சரி, ஓகே.
வாட் இஸ் God says, நீ கண்ணீர் வடிக்கும் பொழுது, நெகேமியா இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே உங்கள் வீட்டிலேயோ உங்களை சூழ்ந்து நிற்கிறவர்கள் மத்தியிலேயோ ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா உடனடியாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நெகேமியா அதை தான் செஞ்சான். நெகேமியா விசாரித்தான். அவன்கிட்ட வந்தவங்க எருசலேம்லேருந்து தான் வராங்க இல்லையா? எருசலேம்லேருந்து குறைய தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஜெபம் பண்ணிக்கப்பான்னு சொல்லலை, இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்லாம் சொல்லலை, ஒரு குறையாக சொல்லிட்டு போகிறோம். நிறைய நேரத்தில் நம்மக்கிட்ட சில பேர் குறையாக சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நாம் அவங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் என்று. அல்லேலூயா. உங்கள் இடத்துல யாரெல்லாம் குறையாக சொல்லியிருக்கிறாங்களோ, சிஸ்டர் எனக்காக இதுக்காக ஜெபிங்க, எனக்கு இதுக்காக யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ நீங்கள் அவங்களுக்காக ஜெபிங்க. ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் வீணாய் போகிறது இல்லை. அல்லேலூயா. நான் பேர் சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்கிறேன். வசந்தக்கா கிட்ட எனக்கு பிடிச்சது என்னென்னா, யாரை பார்த்தாலும் நின்று சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு எப்படியாவது ஆத்ம ஆதாயத்தை பண்ணி கொண்டு வருவாங்க. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவங்க அவங்கக்கிட்ட அவங்களோட கஷ்டத்தை சொல்லும் பொழுது உடனே அவங்களுக்காக அழுது ஜெபம் பண்ணுவாங்க. நான் அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தப்போ, லாஸ்ட் வீக் ப்ரேயர் இது போயிருந்தப்போ, எல்லா வீட்லையுமே ஃபஸ்ட் ரெக்வெஸ்ட்டு அவங்கவுங்க குடும்பத்துக்காக தான் இருக்கும். ஆனால் வசந்தக்கா வீட்டுக்கு போனால் ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட்டு, நான் இந்த ஆத்மாவை பார்த்தேன், இந்த ஆத்மா சந்தித்தேன், இவங்க ரட்சிக்கப்பட்டு இவங்க எல்லாரும் ஆலயத்துக்கு வரணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அக்கா அடுத்த வாரத்தை நின்றாதீங்கக்கா. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா அந்த ஆத்ம பாரம், நெகேமியாவினுடைய பாரம் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. அவங்க எனக்கு இது ஜெபம் பண்ண, அது ஜெபம் பண்ண, என் பிள்ளைங்களுக்கு இது கொடுக்கணும், அது இந்த ரெக்வெஸ்டே கிடையாது. இவங்கள சந்தித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இவங்களாம் ரட்சிக்கப்படணும். ஃபஸ்ட்டு ரெக்வெஸ்ட். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக குடும்பத்துக்காக ஜெபம் பண்ண வருவாங்க. ஆமென். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க? நெகேமியா அப்படி தான் அரண்மனையில் இருக்கிறான். லிவ்ஸ் எ ராயல் லைஃப். ஆமென். ஒரு ராஜரீகமான ஒரு வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை. நெக்ஸ்ட் டு த கிங். நெக்ஸ்ட் டு த கிங்னா, கிங்குக்கு விசிறாங்க இல்லையா, அந்த காத்தி உனக்கும் வரும். ஆமென். கிங்குக்கு கப் பேரு திராட்சை ரசம் கொடுக்கப்படுது இல்லையா, ஃபர்ஸ்ட் டேஸ்ட் யாருக்கு போகும்? நெகேமியாவுக்கு தான் போகும். ஸோ கிங்குக்கு எது போனாலும் ஃபஸ்ட்டு நெகேமியாவுக்கு போகும். ஹி லீவ் அ லைஃப், a rich one, as a rich, ஆமென், ஒரு ராயல்ட்டி லைஃப், ராயலாக வாழ்ந்தான். ஆனால் தன்னுடைய தேசமும் தன்னுடைய மக்களும் அவதிப்படுகிறார்கள், நகரம் சுட்டரிக்கப்பட்டது, இடிக்கப்பட்டது என்ற உடனே உட்கார்ந்து அழுது உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி, அல்லேலூயா, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம்ப்பா, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். நாங்கள் எங்கப்பா போவோம்? நாங்கள் எங்கே ஆண்டவரே போவோம்? வேற யாரும் இல்லையே, எங்களை வழிநடத்த ஒரு ராஜா இல்லையே, எங்களை பாதுகாக்க ஒரு ராஜா இல்லையே, எங்களுக்கென்று ஒரு யுத்த சேனை இல்லையே, எங்களுக்கென்று ஆண்டவரே எந்த ஆண்டவரே பணமோ பலமோ அதிகாரமோ இல்லையே, நாங்கள் எங்க ஆண்டவரே போவோம்? ஆமென். நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. The only way you can recover. திரும்பவும்
உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பணுமா? இடிக்கப்பட்ட எல்லா அலங்கத்தையும் கட்டி எழுப்பணுமா? The only way, it's God's presence. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்து அழுது ஜெபிங்க. நிறைய பைபிள் உமன்ஸ் இப்போ வர்றதில்லை. ஆனால் வரவங்க வந்துட்டுருக்காங்க. நான் சொன்னால் அவங்களும் வராமல் போயிட போகிறாங்களோ எனக்கு பயமாக இருக்குது. வரவங்க வந்து ஜெபிச்சுட்டே இருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் இருந்தால் கூட இங்கே ஆலயத்தில் வந்து ஜெபிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரல. இன்னும் நான் கட்டப்படலை அப்படின்னா, ஏன் நீ கட்டப்படலை? நீ எங்கே போய் உன் நேரத்தை செலவிடு? 1 மணி நேரம் ஆலயத்தில் வந்து செலவிட முடியாதா? 1 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் வடிக்க முடியாதா? அல்லேலூயா. நேற்றைக்கு கிளாரா ஆண்டி வீட்டில் நான் பேசினேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனமா? 2 Kings chapter 2 verse 12 I think. எஸ், இது அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். அல்லேலூயா. நான் நேற்று பேசும்போது 3-4 பேர் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்கீங்க. நான் சொல்கிறேன். இப்போ எலிசாவோட ப்ரேயர் என்ன தெரியுமா? ரெட்டத்தனையான அபிஷேகம் வேணுன்றது தான் அவனோட ப்ரேயர். எலியா சொல்லிட்டாரு, நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது நீ என்னை பார்த்தியனா அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அபிஷேகம் அவனுக்கு வந்ததை இன்னும் அவன் உணரவே இல்லை. அபிஷேகம் அவன் மேலே வந்ததை அவன் இன்னும் உணரவே இல்லை. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் சேயிங், என் தகப்பனே. ஏன் அழறான் தெரியுமா? என் கூடயே நடந்து வந்தீங்களப்பா, எனக்கு வழி காட்டினீங்களப்பா, எனக்காக யோர்தான் நதியை 2ஆ பிளந்தீங்களப்பா, அற்புதங்களும் அதிசயங்களும் செய்தீங்களப்பா, அப்பா எனக்கு எல்லா ஆலோசனையும் தந்தீங்களே. எங்கப்பா என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, எங்கப்பா? Where are you? Man, the next verse. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய், ஓகே, ஃபஸ்ட்டு அழுதான் இல்லையா? ஃபர்ஸ்ட் வாஸ் க்ரைங். எல்லாரும் அழுவோம். நம்ம கூடவே வந்த ஒருத்தர் இல்லைன்னா நம்ம அழுவோம். நம்ம கூடவே இவ்வளோ நாள் இருந்த ஒருத்தர் இல்லைன்னா நம்ம அழுவோம், நம்ம புலம்புவோம், நம்ம அவர்களுக்காக துக்கிப்போம். ஆனால் அடுத்து செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி, மேலே இருந்து ஒன்று விழுந்துச்சுல்ல. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? மேலே இருந்து ஒன்று விழுந்துதா? இன்றைக்கி இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லார் மேலேயும் மேலே இருந்து ஒரு வஸ்திரம் விழுகிறது, ஒரு சால்வை விழுகிறது, ரெட்டிப்பான அபிஷேகம் விழுகிறது, ரெட்டிப்பான வல்லமை விழுகிறது, ரெட்டிப்பான கிருபைகள் விழுகிறது. இன்னும் நீ அதை அறியாமல் நீ அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்கிறாய். நீ அழுதது போதும், நீ புலம்பினது போதும், நீ துக்கித்தது போதும். எழுந்துரு, எழுந்துரு, எழுந்து சால்வையை. நெக்ஸ்ட் ஒன். எலியாவின் தேவனாகிய கர்த்தர். ஆமென். see still now, இப்போ வரைக்கும் அவன் மேலே அபிஷேகம் இருக்கிறத அவன் உணரவே இல்லை. the prayer that he prays,
எலியாவின் தேவன் எங்கே? அல்லேலூயா. எலியாவின் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க அப்பாவோட கடவுள் எங்க? என் தகப்பனுடைய தேவன் எங்கே? என் தகப்பன் விசுவாசித்த அந்த விசுவாசத்தின் தேவன் எங்கே? என் தகப்பனை வழிகாட்டி என் தகப்பனுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்த தேவன் எங்கே? என் தகப்பனுக்காக வானத்தை பிளந்து அக்கினியை கொண்டு வந்த தேவன் எங்கே? என் தகப்பனுக்காக யோர்தானை பிளந்தவர் எங்கே? என் தகப்பனுக்காக எல்லா சேனைகளையும் சுட்டவர் எங்கே? Where there is my Lord God. இன்னைக்கு நீங்கள் நானும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். எங்க பாப்புவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு, அல்லேலூயா. எலைஜா இப்போ எங்க போறதுன்னு தெரியல. எலிஷா எங்க போறதுன்னு தெரியல. எப்படி ஜோர்டானை கிராஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா வரும்போது யோர்தான் அவர் எப்படி கிராஸ் பண்ணார்? எலியா பண்ணார். எலியா கூடவே சேர்ந்து அவர் நடந்துட்டார். இவ்வளோ நாள் நீங்கள் யார் கையாச்சும் பிடிச்சி நடந்துருக்கிறீங்களா? அவங்க கையை பிடிச்சே நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போது நான் தனியாக நிற்கிறேன், எனக்கு இந்த கரையிலேருந்து அந்த கரை போக தெரியலன்றீங்களா? ஆண்டவர் மேலே இருந்து உங்கள் மேலே ஒரு சால்வை போட்டு இருக்கிறார், ஒரு அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார், ஒரு வல்லமை ஊற்றி இருக்கிறார், ஒரு கருணை இரக்கத்தை ஊற்றி இருக்கிறார். நீங்கள் இதோ உங்கள் கண்கள் கண்ட அந்த அற்புதத்தை உங்கள் கரங்கள் செய்யும். எல்லாம் சொல்லுங்க, என் கண்கள் பார்த்த அற்புதத்தை என்னுடைய கரங்கள் செய்யும், என்னுடைய கரங்கள் பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. எலியா செஞ்ச அற்புதத்தை எலிசா பார்த்தாரு. ஆனால் இப்போ I'm going to do. அல்லேலூயா. எலியாவின் தேவன் எங்கே? அல்லேலூயா. அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை, no not that one, not this one, my எலிசாக்கு போங்க. ஆ 14. எலியாவின் தேவனா கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது இருபுறமாக வெந்தது. உங்களுக்கு தடையாய் நிற்கிற எல்லா தண்ணீரும், உங்கள் கண்கள் இதுவரைக்கும் அற்புதத்தை பார்த்தது, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் கைகளில் அதை கொடுத்து இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களாம் என் கண்ணு பார்த்ததை என் கையை பெற்றுக்கொள்ள போகிறேன், என் கண்ணு பார்த்ததை என் கையில் பெற்றுக்கொள்ள போகிறேன். எதெல்லாம் என் கண்ணில் பார்த்தேனோ அதை கரங்களில் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு ஜெபந்தான். என் தகப்பனுக்கு அற்புதம் செய்த தேவனே எனக்கும் அதை செய்தார்கள், எனக்கும் அதை செய்தார்கள். அல்லேலூயா. நான் முடிக்க போகிறேன். எப்போ உங்கள் மேலே அபிஷேகம் வருதோ அப்போவே பிசாசும் தொடருவான். அல்லேலூயா. நெகேமியா சாப்டர் 4. நெகேமியா சாப்டர் 4 verse 1. நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களே. அல்லேலூயா. இவ்வளோ நாள் யாரும் கட்டலை, நான் கட்டுறேன்னு வந்த உடனே
ஒருத்தனுக்கு வயிற்றுச்சல் வருது, ஒருத்தனுக்கு பொறாமை வருது. உன்னால் தான் செய்ய முடியல, நானாச்சும் செய்கிறேனேன்னு நீ ஆறுதல் படலை. ஆனால் நீ இப்போவும் என் மேலே புறாம்படுற. ஆனால் நெகேமியா சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தருடைய கரம் என் மேலாம் என் சிரசின் மேலே ஆசீர்வாதமாக இருக்கிறவன். எல்லாரும் எவ்ரிவான், கர்த்தருடைய கரம் என் சிரசின் மேலே ஆசீர்வாதமாக இருக்கிறபடியினால இதை கட்டி முடிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வார். இதை செய்து முடிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்வார். இந்த காரியங்களிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார். இதிலிருந்து எனக்கு சுகத்தை தருவார். இதில் எனக்கு பலத்தை தருவார். எஸ். சன்பல்லாத் துபையா வந்து கிண்டல் பண்ணாங்க. இதை முடிக்க முடியுமா, கட்ட முடியுமா? ஆரம்பிச்சது நான் இல்லைப்பா, என் ஆண்டவர். நான் ஆரம்பிக்கும் போது ஜெபத்தோடு தான் ஆரம்பித்தேன். நான் முடிக்கும் போதும் பலியோடு, நன்றி பலியோடு கூட நான் முடிப்பேன். அல்லேலூயா. நெகேமியாவோட அந்த சாப்டர் ஃபுல் நான் டைம் இல்லாதான் சுருக்கமாக முடிக்கிறேன். ஸோ நெகேமியா சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் வாசிங்கன்னா யூ கேன் ரீட் இட். ஹவு சக்ஸஸ்ஃபுல் யூ வாஸ். ஒரு கையில் தீப்பந்தம், ஒரு கையில் வேலை செய்கிறாங்க. இன்னும் சில ஒரு கையில் ஆயுதமும் ஒரு கையில் வேலையும் செய்கிறாங்க. அவன் செய்ய செய்ய ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே இல்லை. இன்றைக்கி எப்படி நம்ம சர்ச் காலியாக இருக்கோம், யாருமே இல்லை. அவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. எல்லாம் ரொம்ப பிஸி. ஆமே, எல்லாம் ரொம்ப பிஸி. கேட்டால் பிஸின்னு சொல்லுவாங்க. தேவே பிஸி. ஓகே, ஆண்டவர் அவர்களை பார்த்துக்குள் பேசுவார், அவர்களோடு கூட பேசுவார். ஆனால் நெகேமியா கட்ட துவங்கும் பொழுது அவன் தனியாள் தான். ஆனால் அவன் செய்ய செய்ய ஒவ்வொரு கோத்திரமாய் ஒவ்வொருவராய் கூட வந்து சேர்ந்து கொண்டார்கள். நீங்கள் உங்கள் காரியத்தை ஜெபத்தோடு துவங்கும் பொழுது ஒவ்வொன்றாய் உங்கள் பின்னே வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததோ நீங்கள் எதிர்பார்க்காததோ எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா பாதுகாப்பும், எல்லா நன்மைகளும் உங்கள் பின்னே வந்து சேரும். Just pray and God will turn it back to you. Hallelujah. ஆண்டவர் அதுதான் நெகேமியாவுக்கு செய்தார். அவன் கட்டி அதை எழுப்பி அதை முடிவடைத்தான். எத்தனை கண்கள் கேலி கிண்டல் செய்ததோ அத்தனை கண்களுக்கு முன்பாக ஆண்டவரனை சாட்சியாக. இன்றைக்கு நாம் எத்தனை பேர் முன்பாக நம்ம பரியாசம் பண்ணப்பட்டாலும் நம்மளையும் ஆண்டவருக்கு சாட்சியாக எழுப்பி நிறுத்துவார், நிச்சயம் நிறுத்துவார். ஹல்லேலூயா. He is worthy. He is worthy. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், என் கண்ணீரை கண்டார், எனக்கு ஒரு நன்மை செய்தார். நான் கட்டி எழுப்புவேன். இடிக்கப்பட்டதை நீங்கள் கட்டி எழுப்புவீங்க. உங்கள் வீட்டில் எது இடிக்கப்பட்டு இருக்குது? சமாதானம் இடிக்கப்பட்டிருக்குதா? சந்தோஷம் இடிக்கப்பட்டிருக்குதா? எது இடிக்கப்பட்டு இருக்கிறது? அதை நீங்கள் கட்டி எழுப்புவீர்கள். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? Let we all stand together. Jesus. Amen. Jesus.